எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க தாசு. எப்போ வந்தேன்? இப்போ மும்பையில் இருந்தேன். நேத்தான் வந்தேன். வந்தவுடனே வீட்டில் சொன்னாங்க, விமலா மாமி கம் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு ஓஹோன்னு வந்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், வர வழியில் பார்த்தா அங்கங்கே பேனர்லாம் வேற இருந்ததா, விமலா மாமி கம் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது. ஓ, அது சரி. நான் பேப்பரில் வரலாம் பார்த்துருக்குறேன், ஆனால் நீங்கள் தான்ன்றதை எனக்கு கன்ஃபார்மாக இல்லை. அது சரி. வீட்டில் வந்த பிறகு தான் தெரியுது நம்ம விமலா மாமி தான். சஸ்பென்ஸு அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுது. எப்படி இது திடீர்னு இப்படி ஒரு ஐடியா வந்தது உங்களுக்கு? அது பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது, ஒரு காமெடி கதை. நான் அடிக்கடி வீட்டில் உப்புமா பண்ணுவேன், ரவா உப்புமா. தெரியுமா உனக்கு? தெரியல, உங்கள் அம்மாக்கெல்லாம் தெரியும். நான் உப்புமா பண்ணுவேன். எண்ணெய் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைல்ல, கொஞ்சம் தான் ஊற்றுவேன். கொஞ்சம் தான் ஊற்றுவேன். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லோரும் அடிக்கடி பண்ணுவேன். ஒரு நாளைக்கு என் பொண்ணு பார்க்க வந்தேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரு. அவள் காலேஜ்லேருந்து வந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் உட்காந்துட்டு இருக்க, டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் அவள் வந்தான் காலேஜ்லேருந்து. வந்த உடனே பசியோடு வந்தால உப்புமா சாப்பிட்டுட்டு, அன்னைக்குன்னு பார்த்து உப்புமா, அன்னைக்கு உப்புமா தான். உப்புமா சாப்பிட்டுட்டு அவள் வந்தாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரரை பார்க்குறதுக்கு. வந்த உடனே இப்போ ஒரு சடங்கு இருக்குல்ல, மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசணும். சரி நீங்கள் பேசுங்க, பேச விட்டோன்னு பார்த்தா அப்புறம் 2 பேரும் வெளியில் வந்த உடனே வேண்டாம்மா, இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் பொண்ணு நல்லா இல்லைம்மா? பொண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அப்புறம் அவங்க போயதுக்கப்புறம் பொண்ணு என்ன சொல்கிறேன், நீ கொடுத்த உப்புமா சாப்பிட்டுட்டு என்னால் வாயை திறக்க முடியல. அவர் என்னென்னவோ கேட்டுட்டு இருந்தாங்க, உதடு ஒட்டிக்குது, என்னால் பேச முடியல. அவர் என்னை ஊமான்னு நினச்சாங்களோ என்ன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ தான் புரியுது விமலா மாமி ஏன் இப்போ கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னு. அதான் அதுலேருந்து அது எனக்கு ஒரு பாடம். அதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னோடய ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க, இது வச்சுட்டு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ ஒரு ஃபேக்ட்ரி ஏன் ஆரம்பிக்கக்கூடாது, கம்பு ஃபேக்ட்ரி, விமலா கம் ஃபேக்ட்ரி, இல்லைன்னா விமலா ஃபெவிகோல் ஃபேக்ட்ரி ஆரம்பி, நல்லா இருக்கும். இதே உப்புமா வச்சு ஆளை வச்சு அதை பேக் பண்ணி டியூபெல்லாம் போட்டு நல்ல கம் இது மாதிரி பண்ணிவிட்டு நான் நல்லா ஃபேக்ட்ரி ஆரம்பித்து, சின்னதாக ஆரம்பிச்சது பெருசாகி நிறைய ஆர்டர் வருது, ஓடிட்டு இருக்கேன். ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த கதையா இது. உப்மால உருவான ஃபேக்ட்ரி. சரி சரி, புரியுதா? விமலா ஃபேக்ட்ரி. அது விமலாவோட புத்திசாலித்தனம். ஓகே ஓகே, சரி சரி. அடுத்து ஏதாவது பார்ட்னராக வேண்டாம் சொல்லுங்க, இன்னொரு கம்பெனி கூட ஆரம்பிக்கும். சரி சரி சரி, சொல்கிறேன். சரி 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 சரி, உங்களை பார்த்துல ரொம்ப சந்தோஷம். நான் அப்படியே கிளம்புறேன். எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா? நீ கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டுட்டு போயிடலாம். வேணாமா, எனக்கு வேணவே வேணாமா. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போ.